இந்த வீடியோவுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 லைக் வந்தது அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நம்மளுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன். விண்ணப்பம் படிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பூர்த்தி செய்கிறது, எங்கே அனுப்பணும், என்ன விதமான அப்ளிகேஷன்ஸு, இது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பார்க்கலாம், என்ன விதமான வேலை வாய்ப்பு, கல்வி தகுதிகள்லாம் என்னென்ன கேட்குறாங்க, வயது வரம்பு என்னென்ன பார்க்குறாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மிக தெளிவாக உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறோம். இதில் நிறையா பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஏஓ உதவியாளர் என்னங்காச்சு அதை பற்றி சொல்லுங்கள். நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மேலே மெசேஜாக வந்து அடிக்கிறதே இந்த ஒன்று தான். நான் அதுவும் ஒரே ஒரு வீடியோவில் தான் என்னுடைய நம்பரை சொன்னேன். அதுக்கே வந்து ஏகப்பட்ட மெசேஜ் வருது. நான் அதுவே எல்லா வீடியோலையும் வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாது. அதனால தான் நான் ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுடைய நம்பர்ஸ் எல்லாமே தெரியும். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்குண்டான ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எல்லா விதமான நம்பர்ஸுமே பப்ளிஷ் பண்ணி குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. பார்க்கலாம். நான் வந்து குரூப்ஸ் ரெடி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறேன். இது வந்து எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது வந்து நாம் ஒன்று ரெடி பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து யோசிக்கிறோம். இந்த வீடியோவுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 லைக் வந்தது அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நம்மளுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபீஸர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ, என்னென்ன பிடிஎஃப் அனுப்புகிறாங்களோ எல்லாமே அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இந்த வீடியோவுக்கு 250 லைக்குக்கு மேலே வந்தது அப்படின்னா நான் வந்து கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் இன்றைக்கே ஓப்பன் பண்ணி இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வீடியோவுக்கு 250 லைக் கட்டாயமாக வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள எலிஜிபிள் இல்லைங்கிறப்ப ஓகே அவங்க ஒன்றும் விருப்பப்படல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம். ஓகே, அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோவுக்கு கட்டாயமாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேலை விண்ணப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்வது எப்படி, முழு விவரங்களும் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆஃபீஸ் அலுவலகத்தில் என்னென்ன நடக்குது எப்படி என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதுமாரி வீடியோக்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே, இந்த வேலை வாய்ப்பில் உள்ளே போயிட்டா என்ன பெனிஃபிட், நிறைய பேர் கேட்குறது இந்த ஒரே கொஷின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. அப்டேட் கொடுக்குறேன். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நான் 1 by 1 அப்டேட் கொடுக்குறேங்க. இல்லை அதுக்குன்னு வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாலும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஆஃபீஸர்ஸ் ஏதாச்சும் சொன்னால் தான் நம்ம வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்ம அப்டேட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஒன்ஸ் அந்த அப்டேட் வந்தால் தான் நம்ம வந்து அப்டேட் கொடுக்க முடியும். அதுக்குண்டான ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு க்ளூவாச்சும் கொடுக்கணும். இங்கே வந்து இப்படி நடக்குங்க, இங்கே வந்து இப்படி நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை தொடர்ந்து நம்ம வந்து பயணிக்கலாம். பார்க்கலாம், அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. நான் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் சின்னதாக கிடைச்சது அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் எதுக்கு எல்லா இதையும் சம்மந்தப்படுத்தி இந்த வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் இப்போ கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது விஓ ஆஃபீஸ்லேருந்து அப்டேட் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனியன் ஆஃபீஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலாம். பொறுமையாக இருங்க. யூனியன் ஆஃபீஸ்லாம் அந்த மோட்டர் ஆப்ரேட்டரு, இந்த உதவியாளர், எழுத்தர், ஹெல்ப்பரு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாப் அவைலபிளாக தான் இருக்குது. போன 5-10 வருஷம் ஆட்சியிலையும் அது எடுக்கலை. இப்போ வந்து இந்த 3-4 வருஷம் ஆட்சியிலையும் எடுக்கலை. ஆனால் இப்போ எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தவர்கள் வேலை தேடி அலைந்த காலத்தில் ஒரு அரசு பணி கிடைத்தாலே போதும் என்று மனநிலையில் வளர்ந்தவது எப்படி. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு அரசு வேலை கிடைச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற மாதிரி கால சூழ்நிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலை அப்படின்னா அலுவலக உதவியாளர், ரெக்கார்ட் கிளர்க்கு, ஜீப் டிரைவரு, இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் இது 3 தான் வேணும்.
அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சின்ன பஞ்சாயத்து ஆஃபீஸாக இருந்தது அப்படின்னா ஜீப் டிரைவர் தேவையில்லை. அவங்க வந்து டூ வீலர்லேயே போய் எல்லா விதமான நிலம் அளக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே முடிச்சுக்கோங்க. ஆனால் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய விதமான கமிட்மெண்ட்லாம் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்லாம் தாண்டி அவங்க போகிறதுக்கு ஒரு ஜீப் ஒன்று வேணும். ஜீப்புன்னா அவங்களே ஓட்டிகிட்டு போய் அவங்களே பண்ண முடியாதுல்ல, அதுக்கு ஒரு டிரைவர் ஒன்று நியமனம் பண்ணணும். இது எல்லாமே கவர்மெண்ட் அரசு வேலை தான். ஜீப் டிரைவரும் ஒரு அரசு வேலை தான், ரெக்கார்ட் கிளர்க்கும் ஒரு அரசு வேலை தான், அலுவலக உதவியாளரும் ஒரு அரசு வேலை தான். ரெக்கார்ட் கிளர்க் அலுவலக உதவியாளரோட ஜீப் டிரைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக சேலரி வாங்குவார். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதாக அவர் வந்து இது பண்ணியிருப்பார். அதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கார் டக்குன்னு ஒரு பழுதானா கூட டக்குன்னு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வலிமை அவர்கிட்ட இருக்கும். இதுமாரிலாம் பொறுத்த நிறையா இருக்கும். நான் வந்து சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். இந்த அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறைக்கு கீழே வருது. அதாவது கேஎன் நேரு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சர் வந்து யாருன்னா கேஎன் நேரு. அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவார். அதாவது எங்கெங்கே வேக்கண்ட் கம்மியாக இருக்குது, எங்கெங்கே அதிகமாக இருக்குது, ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவார். அலுவலக உதவியாளர் ரெக்கார்ட் கிளர்க்குனா அது அங்கே இருக்கக்கூடிய ஃபைலெல்லாம் சரி பார்க்குறது, ஃபைலெல்லாம் எடுத்து வைக்கிறது, இதுமாரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈடுபட்டிருப்பாங்க. முக்கிய பணிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், பதிவு எழுத்தர், அதாவது அவங்க வந்து சொல்லக்கூடியதை எழுதி வந்து பேப்பர்ஸ்லாம் கொடுக்கணும், அவ்வளோதான். ஜீப் டிரைவர் தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சல்லையே விண்ணப்பிச்சுக்கலாம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு பிளானு. இந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே, உங்களுடைய மார்க் ஷீட்டு 10, உங்களுடைய டிசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஃபோட்டோ, எக்ஸ்ட்ரா ஏதாவது குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது, ஃபோர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம். இதை இணைச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓகே, போதுமான கம்ப்ளீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே வந்துடும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பணிக்கு? அலுவலக உதவியாளர் பணிக்கு. அது வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது ஏஜ் வந்து பாராக இருக்கக்கூடாது. பாராக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கே போனாலும் வேலைக்கு ஆகாது. வயது வந்து பாராகாமல் இருக்கணும். 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி பதிவு எழுத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பதிவு எழுத்தர் பதவிக்கு இப்பணிக்கு குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு எழுத்தர் வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூ 15,900 முதல் 58,500 வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இப்பணிக்கு தேர்வு எதுவும் கிடையாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்பணிக்கு விண்ணப்பிக்க குறைஞ்சபட்ச வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 32 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஜீப் டிரைவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீப் டிரைவருக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 19,500 62,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்கப்படும். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏன்னா எல்லாம் அந்த உதவியாளர் ஜீப் கிளர்க்கு இவங்களை விட இந்த ஜீப் டிரைவருக்கு அதிகமாக சம்பளம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்ப அலட்டி வேலை செய்கிறாரு. ஏன்னா வந்து ஜீப் ஓட்டணும், ஜீப் ஏதாவது பழுதானுச்சுன்னா பார்க்கணும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு சம்பளம் வந்து கூட கொடுக்குறாங்க. அதேமாரி இவருக்கும் 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம். பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலைக்கு விண்ணப்பிக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொந்த மாவட்ட இணையதளத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அறிவிப்பை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் இதுக்குள்ள அப்டேட் கொடுப்பாங்க, அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் ஒரு சில மாவட்டத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு மாவட்டத்துக்கு விட்டு ஏதாச்சும் இஷ்யூ வரதான்னு முதல்ல செக் பண்ணுவாங்க. ஏன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புலாம் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு
ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டு ராணிப்பேட்டை தான் முதல்ல வருது. அப்ளை பண்ணுறதே ராணிப்பேட்டைக்கு தான். அவங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லா மாவட்டத்துக்குமே 1 by 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு மாவட்டத்துக்கு வர வரைக்குமே ஒரு இஷ்யூவுமே கிடையாது. அதனால் டப்பட்டன்னு சேலம் அறிவிச்சாங்க, உடனே ஈரோடு அறிவிச்சாங்க, உடனே நாமக்கல் அறிவிச்சாங்க, தருமபுரி அறிவிச்சாங்க, உடனே வந்து எல்லாமே 1 by 1 அப்படியே திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு மாவட்டத்துக்கு விட்டு ஏதாவது இஷ்யூ வருதா, ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒபே பண்ணிக்க தேவையில்லை, அறிவிப்பு வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதி நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது நீங்கள் டிரைவருக்கு வேணும்னா டிரைவருக்கு தனியாக விண்ணப்பிக்கணும், அதேமாதிரி உதவியாளருக்கு வேணும் உதவியாளருக்கு தனியாக விண்ணப்பிக்கணும், ரெக்கார்ட் கிளர்க் வேணால் ரெக்கார்டுக்கு தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் காலி இடங்களை அறிவிக்கப்பட்ட மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய மாவட்டம் சொந்த மாவட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. தேர்வு செய்யும் முறை பணிக்கு நேர்காணல் முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள். மேலும் இப்பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு அஞ்சல் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். அதாவது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தகவல் தெரிவிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாவட்டம்னு நான் வந்து சீக்கிரமாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர், இந்த மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு நம்மள தாராளமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.